தூத்துக்குடியில் பல வண்ண ரோஜா பூக்களாலான பொக்கேகள் தயார் செய்யும் பணி தீவிரமடைந்துள்ளது. தூத்துக்குடி பூச்சந்தைக்கு ஊட்டி, பெங்களூர், கொடைக்கானல், மைசூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து அதிக அளவில் சிவப்பு, மஞ்சள், வெள்ளை என பல வண்ணங்களில் ரோஜா பூக்கள் விற்பனைக்காக வந்து குவிந்துள்ளது. காதலர் தினத்தை முன்னிட்டு ஒரு ரோஜா பூ 30 ரூபாய்க்கு விற்பனையாவதால் ரோஜா பூக்களை வாங்க காதலர்கள் ஆர்வம் காட்டியுள்ளனர். இதனால் மலர்களால் ஆன பொக்கேகள் தயார் செய்யும் பணியில் வியாபாரிகள் ஈடுபட்டுள்ளனர். காதலர் தினத்தை முன்னிட்டு வண்ண மலர்கள் அதிகமாக வந்திருக்கான. ஊட்டி ரோஸ் வந்து பஞ்சு 250 ரூபா வழக்கமாக போகும். இது காதலர் தினங்கனால 350 ரூபா 400 ரூபா பஞ்சஸ் போயிட்டு இருக்கு. நார்மலாக 20 ரூபா ரோஸ் விற்போம். இப்போ காதலர் தினங்கனால 30 ரூபாய்க்கு ரோஸ் வித்துட்டு இருக்கு. அது போக ஆன்லைனில் பொக்கைகள் வந்து நிறைய ஆர்டர் வந்திருக்கு. ரெட் ரோஸ் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிறதுனால 30 ரூபா ரோஸ் வித்துட்டு இருக்கோம். வண்ண மலர்கள் வந்து பெங்களூர், கொடைக்கானல், ஊட்டி ஆகிய மைசூர் ஆகிய பகுதியில் வந்து வர வச்சிருக்கோம். மக்கள் வந்து தங்களோட அன்பை வெளிப்படுத்துவதற்கு விலையும் பொருட்படுத்தாமல் வாங்கி செல்கின்றனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அடுத்த கூவத்தூர் குடிகாடு கிராமத்தில் தரமற்ற சாலை போடுவதை தட்டி கேட்ட மக்களை திமுக ஒன்றிய செயலாளர் மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் மனு அளித்த கூவத்தூர் குடிகாடு கிராம மக்கள் தரமான சாலை அமைக்காத பட்சத்தில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். முக்கியமாக சொல்ல போனால் திமுகவில் இருக்கிற குளத்தூர் கலிபெருமாள் அவர் ஒன்றிய செயலாளர் ஆண்டிமடத்து சப் இன்ஸ்பெக்டரை ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாரு. முக்கியமாக சொல்ல போனால் திமுகவில் இருக்கிற குளத்தூர் கலிபெருமாள் அவர் ஒன்றிய செயலாளர் ஆண்டிமடத்து சப் இன்ஸ்பெக்டரை ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாரு. இப்போ சாலை சார் கேட்க போனால் எங்களை வந்து போலீஸ் வச்சு மிரட்டுறாங்க. நைட்டில் ஒரு 8 மணிக்கு போட வந்தாங்க. 8 மணிக்கு போடக்கூடாதுங்க அப்படின்னோம். அது எங்கள் 8-9 பேரில் வழக்கு போட்டிருக்காங்க. திரும்பி நேற்று வந்து தாதல் ஊற்றக்குள்ள போலீஸ்காரங்க வந்து எங்களை மறைக்கிறாங்க. அதனால் தார் சாலைகள் தரமாக போகிறதுக்காக நாங்கள் யூனியன் ஆஃபீஸர் வந்து பிடிஎஸ் சார்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஆய்வு பண்ணி உங்களுக்கு தரமாக போட்டுத்தரன்னு சொல்லிருக்காங்க. தரமாக போட்டு கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம், மிக பேர் சந்தோஷம். அப்போ தரமாக போடலாம், மிக பேர் போராட்டம் ஊரில் சார்பாக போராட்டம் பண்ணுவோம். கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு வரும் நீரின் அளவு 1456 கன அடியாக குறைந்தது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு 1000 கன அடியாக குறைக்கப்பட்டதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்தது. இதனால் மாயனூர் கதவணைக்கு வரும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தின் கோட்ட அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சாலை பணியாளர்களின் 41 மாத பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். நாகை அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியினரே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் அருகே உள்ள வண்டுவாஞ்சேரி ஊராட்சி பம்போஸ் குளக்கரையில் பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் குடிநீர், சாலை வசதி, மின்சார வசதி உள்ளிட்டவை செய்து கொடுக்காமல் பட்டியல் இனத்தவர் என்பதால் ஊராட்சி மன்ற தலைவர் இருமாப்புடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குடிநீர் இணைப்பு வழங்க மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், நகராட்சி ஆணையர் உள்ளிட்டோரிடம் மனு அளித்தும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். பிரசிடண்ட் வந்து இப்போ கூடிய வரையும் எங்களுக்கு இந்த பட்டியலினத்தவங்களுக்கு தண்ணி வசதி செய்து கொடுக்கல. முக்கியமாக ரோடு செய்து கொடுக்கல, மின்சாரம் இல்லை. இன்னொரு முக்கியமாக இந்த பஞ்சாயத்துலேயே ரோடு சரியாக செய்து கொடுக்கல. அது காரணம் பட்டியல் இனங்க ஒரே காரணத்தினால செய்யாமல் இருக்கார். அது செய்த முடியும். முன்னாடி உண்ணாவிரத போராட்டம் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒன்றும் பதில் இல்லை. ஒரு வாரத்தில் செய்தான்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த அந்த சமுதாயம் செய்யவே இல்லை. அது மாதிரி காத்து போராட்டம் இப்போ பண்ணியிருக்கோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த சாக்காங்குடி அரசு பள்ளியில் விஷப்பூச்சி கிடந்த உணவை சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் சத்துணவு பொறுப்பாளர் செல்வி உள்ளிட்ட 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் மாணவர்களை அரசு பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் அச்சம் தெரிவித்துள்ளனர். கோவை மாநகராட்சி அதிகாரிகள் ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை அளிக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இடைத்தரகர்களை வைத்து ஆவணங்களை கொண்டு வருமாறு மாநகராட்சி மத்திய மண்டல அதிகாரிகள் தெரிவிப்பதாகவும், எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளர் மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி அடுத்த மேலவளம்பேட்டையில் உள்ள ஏரியில் கொட்டப்படும் கோழி கழிவுகளால் குடிதண்ணீர் மாசு ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் நோய் தொற்றை உண்டாக்கும் நிலை உள்ளதால் கோழி கழிவுகளை கொட்டும் நபர்கள் மீது பேரூராட்சி, பொதுப்பணித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமுக்குளத்தில் மீன்கள் இறந்து மிதந்ததால் துர்நாற்றம் ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு நிலவுகிறது. இந்த ஆண்டு தெப்பத் திருவிழா நடக்க உள்ள நிலையில் மீன்கள் இறந்து துர்நாற்றம் வீசுவதால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர்.
நிலத்தடி நீர் ஆதாரமாக உள்ள குளத்தை தூய்மையாக பராமரித்து சுற்றிலும் தடுப்பு வேலி அமைக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த காவேரிபுரத்தில் பட்டியல் இன சமூகத்தினருக்கு முடித்திருத்தம் செய்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இன்னமும் இங்கே தீண்டாமை இன்னும் முழுமையாக ஒளியில்ங்கிற இன்னும் பாத்திரம் கொடுக்குறதில்ல. எந்த ஒரு மக்களுக்கான இங்கே பட்டியலிட மக்களுக்கு எதுவான இன்னமும் இங்கே எதுவும் செய்கிறதில்ல. எந்த ஒரு மக்களுக்கான இங்கே வந்து நாங்கள் போனோன்னா கூட குளத்தூர் தான் எல்லாமே வாங்கணும். 20 கிலோமீட்டர் ஆகுது. இங்கே குளத்தூர் போனால் 20 கிலோமீட்டர் ஆகுது. அது இன்னமும் இவங்க இப்படி தான் இருக்கிறாங்க. இன்னமும் இந்த தீண்டாமை இன்னமும் இங்கே ஒளியவே இல்லைங்க. திருவாரூரில் பழைய பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நகரின் முக்கிய பகுதிகள் அடைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள், வணிகர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் பகுதி முழுவதும் இரும்பு தகடுகள் கொண்டு அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் கடைத்தெருவுக்கு செல்லவும், ரயில் நிலையம் செல்லவும் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். பழைய பேருந்து நிலையத்தை சுற்றி பாதைகள் முடக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மாணவர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, எந்த அறிவிப்பும் இல்லாமல் இடிக்கப்படுது. இடிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்த பொது போக்குவரத்தையும் மறைக்கிறாங்க. பொது போக்குவரத்தை மறைச்சிட்ட பிறகு பழைய பேருந்து நிலையத்துக்கு வர்ற பஸ் எல்லாம் மயிலாடுதுறையிலேருந்து வர்றதெல்லாம் உங்களுக்கு வடக்கு வீதியிலே நின்றுது. வடக்கு வீதியில் இறங்கிட்டு இங்கே ஆயிரக்கணக்கான பேர் தினமும் வேலைக்கு வர்றவங்க இப்படி வருவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? தினமும் 7,000 ரூபா 8,000 ரூபா சம்பளம் மாதத்துக்கு வாங்குறவங்க தினமும் 100 ரூபா ஆட்டோவை கொடுத்து வர முடியாது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே நிலத்தகராறில் பெண் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாமியபுரம் கூட்ரோட்டு பகுதியைச் சேர்ந்த சிங்காரவேலுக்கும் சண்முகம் என்பவருக்கும் நிலப்பிரச்சனையில் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் இரு தரப்பினரிடையே மீண்டும் தகராறு ஏற்பட்ட நிலையில் சண்முகம் மற்றும் அவரது உறவினர்கள் சிங்காரவேலுவின் தாயாரை கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து பாப்பிரெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என சிங்காரவேல் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை அருகே தரமற்ற சாலையை அகற்றி தார் சாலை அமைக்க கோரி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புது விளாங்குடி வார்டு 21 மற்றும் 22 ஆகிய வார்டுகளில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையில் அதிக அளவில் கனரக வாகனங்கள் செல்வதால் சாலை சேதமடைவதோடு தூசிகள் பறந்து வீட்டுக்குள் செல்கிறது. இதனால் ஆஸ்துமா, மூச்சு திணறல் போன்றவை ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அடுத்த புத்தூர் மலை உச்சியில் அமைந்துள்ள மலைராமன் கோவிலுக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்து மிரட்டுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மலைராமன் கோவிலில் வழிபாடு நடத்தவும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் தடை விதிக்கும் வனத்துறை மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர். மேலும் மலையில் வழிபாடு நடத்த அனுமதி வழங்காவிட்டால் போராட்டங்கள் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்து நாங்கள் சுதந்திரமாக அந்த கோயிலில் வந்து நாங்கள் அதில் பண்ணணும். நாங்கள் சாமி போடணும், வரணும். அதில் அந்த ராமர் கோயிலில் எங்களுக்கு குடிதண்ணி அந்த தொட்டி கட்டுறதுக்கு, படி கட்டுறதுக்கு, வழிபாடு பண்ணுறதுக்கு எங்களுக்கு தக்க ஆவணம் செய்ய வேண்டும், அனுமதி வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் 20 கிராம பொதுமக்களும் தகுந்த போராட்டம் பண்ணுவோம். திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் பயணிகள் அவதியடைந்தனர். பெங்களூரு, ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் ஆபத்தான நிலையில் பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு பேருந்தில் ஏறினர். மேலும் பயணிகள் சிறிதும் உயிருக்கு அஞ்சாமல் பேருந்து இருக்கையை பிடிக்கும் அவல நிலை ஏற்பட்டது. விடிய அரசு முறையாக பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே அரசு டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் மனு அளிக்கப்பட்டது. ஒசகள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் தொடங்கப்பட உள்ள அரசு டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பேரூராட்சி தலைவரிடம் மனு அளித்தனர். அதில் நடவடிக்கை இல்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பாலிடெக்னிக் காலேஜுக்கு போகிற வர ஆளுங்களுக்கு புறமே பிரச்சனையாக இருக்குது. எவ்வளோ பெண்கள் அந்த வழியாக தான் போகிறாங்க. ஸ்கூல் குழந்தைங்க போகுது. நிறைய கம்பெனிக்கு வேலைக்கு வரவங்க பூரா அங்கே தான் இபி ஆஃபீஸ் வழியாக தான் போய் ஆகணும். ஏற்கனவே ஒரு கடை அங்கே இருக்கும்போது நாங்கள் பல பாதிப்பை சந்திக்கிறோம். மீண்டும் ஒரு கடை அதே இடத்துல வருதுன்னும் போது நாங்கள் இது பொறுமையாக இருக்கவும் முடியாது, இதை ஏற்றுக்கவும் முடியாது. இது அரசு அதிகாரிகளும் இங்கே இருக்கிற பேரூராட்சி தலைவரும் மற்ற பொதுமக்கள் மனசில் கருதி இதை உடனே நாங்கள் இதை ரத்து பண்ணணும்னு சொல்லி கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். தென்காசியில் முன்னறிவிப்பு இல்லாமல் மாற்றப்பட்ட ஒரு வழி பாதையால் வியாபாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். காசி விஸ்வநாதர் கோயிலை சுற்றியுள்ள அனைத்து இடங்களும் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. இதனால் அங்கு கடைகளை வைத்துள்ள வியாபாரிகளும் வாகன ஓட்டிகளும் பெரும் அவதி அடைந்துள்ளனர்.
திடீர்னு ஒன்வேன்னு சொல்லி 2 வீலராக விட மாட்டேங்காங்க. அதுவும் பர்டிகுலராக என்னென்னா வடகிரத வீதியில் தான் மெயினாக காலையில் நாங்கள் 10 மணிக்கு கடை திறப்போம், ஆனால் போலீஸ் 9 மணிக்கே வந்துடுது. வடகிரத வீதியை தான் மெயினாக அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ இதனால் வியாபாரம் பார்த்தீங்கன்னா வாடகை கூட கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா கடந்த 10 நாளாக பார்த்தீங்கன்னா வியாபாரம் ரொம்ப பாதிப்பு.